தெய்வமே தெய்வமே நன்றி சொல் தெய்வமே. அம்மா அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என் தாய் தெய்வம் 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, என்னை சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிப்பா சரிப்பா. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிப்பா, நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக வாப்பா. எங்கள் ஆத்தா அன்னலட்சுமி மூஞ்ச பார்த்துட்டு போனால் வியாபாரம் ஓன்னு போயிடும். சரிப்பா, போயிட்டு வாப்பா, வேலைக்கு நல்லபடியாக போயிட்டு வாப்பா. எனக்கு சொம்பூர் போகணும், நீங்க வருவீங்களா? ஆப்பா உக்காருப்பா, இட்டு போகிறேன். போகலாம் ரைட். எப்பா தம்பி, வண்டி நிப்பாட்டுப்பா. என்னங்காச்சு அம்மா, என்னங்காச்சு? இல்லப்பா, என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டல் இட்டு போகணும்ப்பா. எப்பா தம்பி, கொஞ்சம் கீழே இறங்கி வேற ஆட்டோவில் போப்பா. சரிங்க அண்ணன். அம்மா உங்கள் பொண்ணை வண்டியில் உட்கார சொல்லுங்கம்மா. எல்லாரும் பிரசவத்துக்கு இலவசம்னு ஆட்டோ பின்னாடி தான் எழுதி வைப்பாங்க, ஆனால் நான் என் மனசுலேயே எழுதி வச்சிருக்கேம்மா, அதனால தான் உடனே உங்களுக்கு உதவி பண்ணுறேன். சரிங்கப்பா, தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க. சரிங்க, போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. எம்மா நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிப்பா. டைம் என்ன ஆயிடுச்சு? மணி 6 ஆயிடுச்சு புழைக்கிறது. மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம கடைக்கு போக வேண்டியதுதான். சரி, ஒரு பெக்கை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஏ மீனாட்சி, கதவு திறடி. மீனாட்சி, கதவு திறடி. 6 மணி ஆயிடுச்சு, இந்த குடிகார பையன் வந்துட்டான் போல தெரியுது. என்னாடி கதவு திறக்க இம்மா நேரமா? எங்கடி மீனாட்சி உன் புருஷன்? அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரடா. என் தூக்கத்தெல்லாம் கராப் பண்ணிட்டு அவனுக்கு என்னடி தூக்கம்? எழுப்படி அவனை. என்னங்க, நம்ம புள்ள உங்களை எழுப்புறாரு, ஏஞ்சிருங்க. என்னப்பா கூப்பிட்டியா? அம்மா சொன்னாங்க. ஏண்டா உனக்கு 6 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுச்சா? நான் சின்ன குழந்தைல இருக்கும்போது காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி வேலைக்கு போன்னு எம்மா அடி அடிச்சிருப்பாடா என்ன. ஏண்டா காலையில் வேலைக்கு போகும்போது தெய்வமே தெய்வமேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போனேன். அது நல்ல வாய், இது நார வாய். சரிப்பா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரை எதுவும் திட்டாதுன்னு. எனக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவன் விட்டானா என்ன பாடுபடுத்தினான். இப்போ பார், ஒரு போட்டலால் தூக்கி ஒரே அடி அவன் மண்டையில் அடித்து மண்டை பொழந்துரும் பாரு. இப்போ பார் என்ன சுற்றுறோம் பாரு போட்டலை. வேணாப்பா, அப்பாவை அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதப்பா, பாவம் வயசாயிடுச்சுன்னு. 2 பேரும் சேர்ந்து மிஸ் ஆகுறீங்களா? எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வளர்ப்பினிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஏங்க வாங்க, அந்த குடிகார பையன் படுத்து தூங்கிட்டான், நம்ம ஓடிடலாம். ஆமா, அவன் இதுக்கு மேல ஏஞ்சானா அடி கொடுக்காம விடமாட்டான். மீனாட்சி, உன்னையும் புருஷனையும் சும்மா விடமாட்டேன்டி. வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் வனிதா பேசுகிறேன். நாங்களும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக இருக்கும். மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோவாக போட்டுட்ருப்போம். நன்றி, வணக்கம் கைஸ்.